ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டைமில் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தது ஸ்விங்கியை கன்சிடர் பண்ணுற மாதிரி சில பங்குகளை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சில பங்குகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 10 பங்குகள்லையும் வந்துட்டு சில பங்குகளில் வாய்ப்புங்கிறது இப்போவே இருக்குது, சில பங்குகள் வாய்ப்பு உருவாகிட்டுருக்கு. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு சரியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எப்போ சரியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்மளோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்போ எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிறகு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு அந்த ரீசன் ஓகேவாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷனை நான் வேரிய சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்பவும் கிளியராக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸுக்கு போய் சேர ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த உதவியை பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு சாக்ஸாஃப்ட் லிமிடெட். இந்த கம்பெனியை வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2847 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 269, 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 402, லோ வந்துட்டு 139. ஸ்டாக்கோட பிபிஐன்னு பார்க்கும்போது 29.1, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. அதே போல் ROCE அண்ட் ROE ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1, டெப்ட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் இந்த கம்பெனியெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. இவ்வளோ நல்ல வேல்யூவேஷன் இருந்தும் பங்கு வந்துட்டு 50 வீக் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 33% வந்துட்டு கீழே இருக்காங்க. அதுவும் வந்துட்டு இந்த பங்கை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்தது அவங்களோட சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட லெவலுக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து அவங்க மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இடத்துல 2 இடம் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. 235, 38 அந்த லெவல். அடுத்ததாக இந்த 260 வந்துட்டு ஓரளவுக்கு சின்ன ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த பங்குக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்துருக்கு. அதனால் பங்கு வந்துட்டு கீழே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இந்த லெவலுக்கு வந்தாங்க அப்படின்னா பை பண்ணிவிட்டு இந்த லெவல் போக வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 65% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருவேளை பங்கு வந்துட்டு மீண்டும் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 2 என்ட்ரியில் எந்த பக்கம் இருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத மனசில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் என்ட்ரியை இந்த பங்கில் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்காங்க. பங்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு புல் மார்க்கெட்லேயும் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிறது வந்துட்டு நேரோலாக் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த பங்கு பார்த்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம அதிகமாக ஸ்விங்குக்கு பயன்படுத்தின ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பங்கு நம்ம எப்போ சூஸ் பண்ணுமோ அப்போ எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான டார்கெட் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலே இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப 100% அக்யூரேசியில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பங்கில் வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கீழே வர்றவங்க இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்களா இல்லை அகெயின் வந்துட்டு இந்த இடத்துல போய் சப்போர்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா பங்கு கண்டிப்பாக இது வரைக்குமே ரீச் ஆவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 35% ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை பங்கு வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுக்காமல், ஒருவேளை பங்கு வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக வந்துட்டு இங்கே வரைக்குமே போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 71% மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை முன்னாடி மாதிரி வந்துட்டு அவங்க ஹையர் ரீச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 82% வாய்ப்பும் கூட ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பங்கையும் வந்துட்டு உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பங்கு வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த பங்கில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடம் வந்த உடனே அதில் ஒரு 50% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பங்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போய் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இடத்துல தான் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க, திரும்ப வந்துட்டு இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் திரும்பவும் வந்துட்டு மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க மேலே போயிட்டுருக்காங்க. அதே போல் தான் வந்துட்டு எல்லா டைமுமே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக அதை நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் எடுக்கும்போது திரும்பவும் இந்த இடத்துல வந்துட்டு 100% உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த
மாதிரி பங்குகள் ரொம்ப அக்யூரசியான பங்குகள் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம நிறைய தடவை இந்த பங்குகளை நம்ம ஸ்விங் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 23,645 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 292 இருக்காங்க. இவங்களோட ஹைன்னு பார்க்கும்போது 357, இவங்களோட லோ வந்துட்டு 247. ஓகேங்களா? இவங்களோட ஸ்டாக்கோட பிபை வேல்யூ கிட்டத்தட்ட 36.5, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்காங்க. ROCE அண்ட் ROE பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ 1, கடன் பார்க்கும்போது 323 கோடி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கும்போது 0.06. ஸோ கம்பெனியில் பெரிய அளவு கடன் இல்லை, அதனால தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததான் வந்துட்டு இவங்க 50 வீக் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18% குறைவாக இருக்காங்க. ஆனால் நமக்கு சான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 30%, கிட்டத்தட்ட 70% அளவுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த மூணாவது பார்க்க போகிற பங்கு வந்துட்டு டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பங்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்ட் டைமில் வந்த இந்த ரயில் ஸ்டாக்ஸோட ரேலியில் வந்துட்டு இந்த பங்கும் நல்லா மேலே போனாங்க. ஆனால் மேலே போன வேகத்தில் வந்துட்டு கீழே இறங்கியிருக்காங்க. எந்த லெவலில் நம்ம கரெக்டாக பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பங்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 7,314 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 191. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 232, லோ வந்துட்டு 40. ஓகேங்களா? ஸ்டாக்கோட பிபை கிட்டத்தட்ட 87, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்காங்க. புக் வேல்யூ 35, ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு புவரான வேல்யூ தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூ 1. அதே போல் டெப்ட்னு பார்க்கும்போது 1089 கோடி, கிட்டத்தட்ட 0.79. ஸோ நம்மளோட கணிப்புப்படி பிலோ 1 நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு வந்துட்டு நிறையா ரயில் ப்ராஜெக்ட் எடுக்கிறனால இந்த பங்கை நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளான கம்பெனி தான். ஓகேங்களா? இவங்க 50 டிவிக் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 17.7% கீழே இருக்காங்க. இந்த பங்கோட டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்கை நான் நிறைய தடவை வந்துட்டு ஸ்விங்குக்காக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி எடுத்தோம். அதாவது மேலே போயிட்டே இருந்தாங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம கணிச்சு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி அப்படிங்கிறத எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு சரியான ரேலி, அந்த டிசம்பர் மாதம் ரேலிகளை, அந்த ரேலியில் நமக்கு நிறைய ஒரு ப்ராஃபிட் கொடுத்த பங்கு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த என்ட்ரி எடுக்கும்போது நம்மக்கிட்ட சேனல் இல்லை. அதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த வீடியோ பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு ரேலிக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிட்டுருக்கு. திரும்ப வந்துட்டு இந்த பேட்டர்னை அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய தடவை வந்துட்டு நீங்கள் நெட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த பேட்டர்னை உங்களுக்கு மேலே டாப்லேருந்து சருன்னு கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பங்கு வந்துட்டு சடனாக கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே இறங்குற பங்கு வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். ஆனால் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா சின்ன ஒரு ரேலி வந்துட்டு கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்விங்குக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாலிடாக வந்துட்டு ஒரு 67% மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ரயில் பங்குகள் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பட்ஜெட் காரணமாக வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரேலி அப்படிங்கிறது நடந்துச்சு டிசம்பர் மாதம். ஸோ உங்களுக்கு இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 176 வரைக்கும் போனாலே கிட்டத்தட்ட 30% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு பங்கு இன்னும் மேலே போகிறதா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களே உங்கள் சார்ட்டில் இந்த பேட்டர்னை வந்துட்டு வரைஞ்சிட்டு இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு குளோபஸ் ஸ்பிரிட். ஸோ இது வந்துட்டு ஒரு லிக்கர் கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2,264 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 786. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 1328, லோ வந்துட்டு 755. ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது 17.1, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ROCE அண்ட் ROE வேல்யூ டீசெண்டான வேல்யூ வச்சுருக்காங்க. புக் வேல்யூ 321. ஸோ இன்டர்ன்ஷிப் வேல்யூ 1036. ஸோ கம்பெனியில் ப்ரைஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஃபேர்லியாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக இவங்களோட டெப்ட்னு பார்க்கும்போது 352 கோடி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.38. கடன் வந்துட்டு ஓரளவு கம்மியாக தான் கம்பெனியில் இருக்காங்க. அதனால தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இவங்க 50 டிவி ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 40% கீழே இருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம் அந்த பங்கை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பங்கோட டெக்னிக்கல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்கை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு 780, 770 அந்த ரேஞ்சில் நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்விங்குக்காக பார்க்கும்போதும் அந்த லெவலில் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த லெவலை ரீச் பண்ணிட்டாங்க. திரும்ப இன்னொரு கொஞ்சம் தான். ஸோ அங்கே திரும்ப அந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு அப்போ வால்யூம் இன்க்ரீஸும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்தராக இந்த லெவலுக்கு பங்கு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட 68% நமக்கு ப்ராஃபிட் தரக்கான வாய்ப்பு அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த போன இடம் வந்துட்டு இந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஒரு 90 நாள் அதாவது 3 மாதம் இதை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. திரும்பவும் இந்த லெவல் ரீச் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப ஒரு 3-4 மாதத்தில் வந்துட்டு நம்மளோட 68% ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உட்டாம் சுகர் மில்ஸ். ஸோ இந்த பங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 1325 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 347, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 536, லோ வந்துட்டு 216. ஸ்டாக்கோட பிபிஐன்னு பார்க்கும்போது 8.28. ஸோ இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 161, இன்டர்ன்ஷிப் வேல்யூ கிட்டத்தட்ட 492. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஃபேர்லியாக தான் இருக்காங்க. ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான வேல்யூ. ROCE மட்டும் 19%, ROE வந்துட்டு கிட்டத்தட்ட 23% வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10. கம்பெனியில் கடன் பார்க்கும்போது 365 கோடி. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.58. ஸோ பிலோ 1 இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு அஃபோர்டபுளான ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா. அடுத்ததாக இவங்க 50 ஹைலேருந்து கிட்டத்தட்ட 35% வந்துட்டு கீழே இருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணம் அந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இவங்களோட டெக்னிக்கல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இப்போவும் இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து மேலே போவாங்களா இல்லை திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இவங்க அந்த 300 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை அவங்க இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நம்ம வேற எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லெவலில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல பங்கு, இந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையும் என்ட்ரி கொடுங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு 45% மேலே வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சாட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த பங்கை வந்துட்டு நான் நல்ல ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ முன்னாடி நம்ம சூஸ் பண்ணது வந்துட்டு இதே பேட்டர்ன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு சடனாக நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இப்போ சேம் ஃபார்மெட்டை தான் வந்துட்டு இப்போ இங்கேயும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த பங்கில் நம்ம இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு என்ட்ரி அப்படிங்க எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30%, 22% வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 பிரகாசமாக இருக்குது. ஏன்னா திரும்பவும் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் தருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த ரெசிஸ்டண்ட்டை. அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தால் கூட நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அந்த பங்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 20%க்கு மேலே ப்ராஃபிட் வந்துட்டு சாலிடாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே கிடைக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பங்கையை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா. திரும்பவும் அவங்க இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது திரும்பவும் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செல் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் வந்துட்டு திரும்பவும் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திரும்பவும் வந்துட்டு கீழே இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கூட கீழே டவுனில் வந்துட்டு அவங்க மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப காசியஸாக இருங்க. சரிங்களா. இந்த பங்கோட பேசிக்கான ஃபண்டமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1224 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 108, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 146, லோ வந்துட்டு 54. ஸ்டாக்கோட பிபிஐன்னு பார்க்கும்போது 4.69 தான். இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 55.9, இன்டர்ன்ஷிப் வேல்யூ கிட்டத்தட்ட 330. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேர்லியாக தான் இப்போதைக்கு பங்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்ததாக இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 2, டெப்ட்னு பார்க்கும்போது 100 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது 0.16 தான். கம்பெனியில் கடன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக இவங்க 50 ஹைலேருந்து கிட்டத்தட்ட 25% வந்துட்டு டவுனில் இருக்காங்க. ஸோ நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20%க்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எல்டி ஃபுட்ஸ். சரிங்களா. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 6207 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 179, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 235, லோ வந்துட்டு 90. ஓகேங்களா. இவங்களோட ஸ்டாக்கோட பிவை வந்துட்டு 10.8, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ROCE அண்ட் ROE வேல்யூ ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 88, இன்டர்ன்ஷிப் வேல்யூ 235. ஸோ ஃபேர்லியான வேல்யூவில் இப்போதைக்கு பங்கு இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 980 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.32. ஸோ நம்ம எதிர்பார்க்குற வேல்யூக்கு குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா. இவங்க வந்துட்டு 52 வீக் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 23% கீழே இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த பங்கை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பங்கோட டெக்னிக்கல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் சப்போர்ட்டையும் வந்துட்டு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸையும் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இந்த பங்கில் உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. இப்போ கூட நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி எடுத்தால் கூட சாலிடாக வந்துட்டு உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 40-45% மேலே வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்க இருக்குது. இந்த பங்கு வந்துட்டு தொடர்ந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாமல் விட்டதே கிடையாது. ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரிஸ்க்கை வந்துட்டு நீங்கள் பாதியாக குறைக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த பங்குலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ
ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு இந்திரபிரஸ்தா மெடிக்கல் கார்ப்பரேஷன். இந்த பங்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 1666 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 182. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 230, லோ வந்துட்டு 76.1. ஓகேங்களா. ஸ்டாக்கோட பிபின்னு பார்க்கும்போது 14.8 தான். இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ ரொம்ப அட்டகாசமான வேல்யூஸ். புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 45, இன்டர்ன்ஷிப் வேல்யூன்னு பார்க்கும்போது 109. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கம்பேர் டு த புக் வேல்யூ அண்ட் இன்டர்ன்ஷிப் வேல்யூ. ஆனால் நல்ல ஒரு க்ரோத் லெவல் தான் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10. ஸோ கடன் பார்க்கும்போது 4 கோடி தான் வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01. கடன் சுத்தமாக இல்லை கம்பெனியில். இது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் இவங்க 50 டிவி ஹைலேருந்து கிட்டத்தட்ட 21% வந்துட்டு கீழே இருக்காங்க. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போவே கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்களும் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை. அதே போல் சப்போர்ட்டையும் வந்துட்டு டீசெண்டாக அவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த சப்போர்ட் அவங்க ரீச் பண்ணலை. ஏன்னா அந்த சப்போர்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்களுக்கு இந்த 160 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 180 அப்படிங்கிற ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்காங்க. திரும்ப வந்துட்டு இந்த 160 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும்போது இவங்க ஃபர்தராக இந்த லெவல் ரீச் பண்ணக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு அவங்க போகணும் அப்படின்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 38% மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாகணும். உங்களுக்கு 35%க்கு மேலே வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்துட்டு இந்த மாதிரி பங்குகள் நல்லா ஒரு பொட்டன்ஷியலாக மூவ் பண்ணி ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4844 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 38.1. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 47.8, லோ வந்துட்டு 6.12. சரிங்களா. ஸ்டாக்கோட பிபின்னு பார்க்கும்போது 38.1. இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 11, இன்டர்ன்ஷிப் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 26.1. இன்டர்ன்ஷிப் வேல்யூவோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்காங்க பங்கை பொறுத்தளவுக்கும். அதே போல் இந்த கம்பெனியில் கடன் பார்க்கும்போது 38 கோடி தான் இருக்குது. ரொம்ப கம்மி. கம்பெனியில் வந்துட்டு கடன் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. அதனால தான் இந்த பங்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 50 டிவி ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 20% குறைவாக இருக்காங்க. இது ஒரு காரணம். அடுத்து அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்க வந்துட்டு நல்ல ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். மேலேருந்து கீழே வர பங்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவ் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பங்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30%க்கு மேலே வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸில் வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணணும். திரும்ப இந்த 32, 31 அந்த லெவலுக்கு வந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும். அதுக்கு முன்னாடி பை பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பேக் ஃபேராக கூட வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லெவலில் பை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஸ்விங்கிக்கு தேவையான பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். அடுத்ததாக ஃபைனல் நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2885 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 191. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 238, லோ வந்துட்டு 70.7. ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது 14.6. இவங்களோட இண்டஸ்ட்ரி பிபை கிட்டத்தட்ட 26. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 211, இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 170. ஸோ புக் வேல்யூவோட ஸ்டாக் வந்துட்டு கம்மியான வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா. அவங்ககிட்ட கடன் பார்க்கும்போது 630 கோடி கடன் இருக்குது. ஆனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது 0.20 தான். ரொம்ப கம்மியானதாக வச்சுருக்காங்க. அதே போல் இவங்களோட 50 ஹையிலிருந்து இவங்க 19%, கிட்டத்தட்ட 20% வந்துட்டு கீழே இருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த பங்கை சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இந்த பங்கோட டெக்னிக்கல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதாகவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த டிராயிங் மூலமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த 2 இடத்துல இருந்தால் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பங்கு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்னை பார்க்கும்போது திரும்பவும் வந்து அவங்க ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. திரும்ப அவங்க கீழே வரும்போது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு சாலிடான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு 25%க்கு மேலே வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 10 பங்குகள்லையுமே வந்துட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்குது. சில பங்குகள் வாய்ப்பு அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த 10 பங்குகள் எந்த பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை எனக்கு சரியான இடம் என்னன்னு தெரியல ப்ரோ நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்துட்டு என்னோட மெம்பர் கம்யூனிட்டியில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறனோ அது ஏன் அந்த பங்கில் அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளேஷனோட வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலனாலும் அதை ஒரு கைடாக எடுத்துக்கிட்டு நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது
பண்ணுறதுக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.